வணக்கம் நண்பர்களே, என் வாழ்க்கை பயணம் சீரீஸ்ல இது நாள் 7. இன்னைக்கு காலை எழுந்து உடனே துணி காய வைக்க சொல்லிட்டாங்க. காய வச்சுட்டு வீட்டு உள்ள வரும்போது டோர்ல இடிச்சு ஒரு லொட்டை வாங்கியாச்சு. இடிச்சதுல நகை உடஞ்சி கையோட வந்துருச்சு, லைட்டா ரத்தமா வந்துருச்சு. அப்படியே உக்காந்தவன் கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்த்துன்னு இருந்தேன். அந்த கொஞ்ச நேரம்ன்றது 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் குளிச்சு முடிச்சுட்டு வந்து லஞ்சு சாப்பிட்டேன். ஒரு 2:30 மணி அளவுல பயங்கரமான வெயில் அடிச்சிச்சு. நானும் அப்படியே வெளியே பார்த்துட்டு உள்ளே போய் திரும்ப உட்காந்து ரீல்ஸ் பார்த்துன்னு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து பார்த்தா காஞ்சனா 10ல் வர சீன் மாதிரி பயங்கரமான காற்று. சரி, நம்ம என்ன பண்ணுறது, உள்ளே போய் உட்காந்து ரீல்ஸ் பார்க்கலான்னு நினச்சேன். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. உள்ளே போய் உட்காந்தாலே வேர்க்குது. அதனால் அப்படியே வெளியவே இருந்து காற்று வாங்கின்னு இருந்தேன். ஆனால் அந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நேரம் தான். ஏன்னா ஸ்டோரி போடலான்னு ஒரு டைம் லேப்ஸ் வீடியோ எடுக்கலான்னு கிம்பிளை வச்சுட்டு போனேன். காற்றுல கீழே வந்து ஃபோனு பின்னாடி இந்த கிளாஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு. அந்த மன உடச்சலோடவே கொஞ்ச நேரம் வெளியே நின்று காற்று வாங்கின்னு இருந்தேன். இந்த மாதம் இன்னமும் 6 நாள் வேலைக்கு போகாமல் இருக்கேன். அதோட விளைவுகள்லாம் அடுத்த மாதம் தான் தெரியும் அப்படின்னு என்னோட தாய் தான் சொல்லணும் இருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா திரும்பவும் அதே பெட் ஷாப்புக்கு போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது ஸ்னாப் தோழி வண்டி ஓட்ட கற்றுக்கிறேன்ட்டு லொட்டை வாங்கிக்கிறாங்க. அதில் எனக்கு ஒரு சின்ன ஆனந்தம். அதை அவங்கக்கிட்டே சொல்லி சிரிச்சுன்னு இருந்தேன். நான் வீட்டுக்கு போகிற நேரத்தில் அவங்களும் வீட்டுக்கு போகிறாங்க. அதனால் அப்படியே அவங்க வீட்டாண்ட போய் விட்டு வரலான்னு போனேன். அவங்க கூட போகும்போது பயம்லாம் ஒன்றும் தெரில. ஆனால் தனியாக வரும்போது கண்ணை 3 நாளும் கண்ணை தோந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஒரு இடத்துல பெட்ரோல் வேறு காலி. அதுக்கப்புறம் பல தடைகளை தாண்டி வீட்டுக்கு வந்து டின்னருக்கு தோசையும் குருமாவையும் ஊற்றி சாப்பிட்டு அதோட என்னால் முடிச்சிங்கன்னா பை கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.